தேர்ஸ்டே மார்னிங் காலையில் குக் பண்ணவே தோணலை. இருந்தாலும் நாம் தானே குக் பண்ணி ஆகணும். அதனால் சிம்பிளாக முள்ளங்கி சாம்பாரும் ஒயிட் ரைஸும் காலையில் வச்சுட்டேங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அடை தோசை செய்வோன்ட்டு காலையிலேயே பருப்பு எல்லாமே ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் துகிலன் எந்திரிச்சு வந்தான். அவனுக்கு பாலும் வீட்டுக்காரங்களுக்கு காஃபியும் வச்சுருந்தேன். துகிலனுக்கு பாலில் கொஞ்சம் சர்க்கரை எச்சா போட்டு கொடுத்துருந்தேங்க. அதனால தான் அவன் குடித்தான். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க என்னை திட்டிகிட்டு இருந்தார், சர்க்கரை எச்சா போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. வீட்டுக்காரங்க 8:30 போல் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்ட துணி இருந்துச்சு, அதையுமே மடித்து வச்சுட்டு பெட்டையுமே கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுட்டேங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துகிலன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் பருப்பு நெய் போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டேன்.